Hello aspirants, welcome to my YouTube channel Win with CA. So today 4 October 2025 ஓட current affairs பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். அக்டோபர் 3 ஓட கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அல்சைமர் நோயை குணப்படுத்துறதுக்காக லெகானாமாப் அப்படின்ற ஒரு ட்ரக் ஆஸ்திரேலியாவில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த லெகானாமாப் ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபயோட்டிக் ட்ரக். ஸோ இது மூளையில் இருக்கிற அமிலாய்டு புரோட்டீனை டார்கெட் பண்ணுது. செகண்ட், ஃபால்ஸ்மட் டிசீஸ் பஞ்சாபில் இருக்க பட்டிகிராப்ஸ்க்கு இப்போ அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன்னா கண்டினியூஸ் ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளட்டிங் அங்கே நடந்ததுனால இந்த ஃபால்ஸ்மட் டிசீஸ் அதிக அளவில் பரவுது. ஸோ இது மெச்சூரிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜஸில் இருக்க பட்டிகிராப்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அன்கிளைம்டு டெபாசிட்ஸை ஸோ அந்தந்த பர்சன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க அந்த அன்கிளைம் நம்ம 4 வருஷத்துக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா ஸோ 5% ஆர் 5,000 அமௌண்ட்டு. ஸோ இதில் எது கம்மியோ அந்த அமௌண்ட் நம்ம பேங்க்குக்கு பே பண்ணணும். அதே மாதிரி மோர் தென் 10 years இருந்தது அப்படின்னா ஸோ 7.5% ஆர் 25,000 நம்ம பேங்க்குக்கு பெனால்ட்டியாக பே பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உட்கம் போர்ட்டல் அப்படின்றது ஸோ இந்த டெபாசிட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட அன்கிளைம்டு டெபாசிட்ஸை ஈஸியாக லொக்கேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்க ஒரு போர்ட்டல். இந்தியன் நேவி அட்வான்ஸ்டு அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸுக்காக இப்போ ஒரு MOIல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆத்ம நிர்பாரத் திட்டத்தை வலியுறுத்துது. இந்த ட்ரோன்ஸ் மூலமாக கடலுக்கு அடியில் அப் டு 300 மீட்டர் வரைக்கும் நம்ம டெப்த்தை ஃபைன் பண்ண முடியும். சிட்பி DIA ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ DIA ஸ்கீமோட ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னா MSME இன்னும் நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ரீசனுக்காக. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா IOB பேங்க் மேலே 31.8 லட்சம் பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இவங்க PSL லோன்ஸ் எல்லாமே அப் டு 25,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்கன்ற ரீசன்னால. அமேசான் பே இப்போ பேமெண்ட்ஸ்க்கா A to Z அப்படின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ இது மூலியமாக எல்லா சேவ்டு பேமெண்ட்ஸ் மோட்ஸுமே ஒன் டேஷ்போர்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஜெட் ஹெலிகாப்டர் ஏர்பஸ் H125 டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் உருவாக்குறாங்க. ஸோ கர்நாடகாவில் வேர்ல்டு கிரீன் எக்கனாமி ஃபோரம் துபாயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான பர்பஸ் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இயர்க்கான தீம் எம்பவரிங் குளோபல் ஆக்ஷன், அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ராசஸ். டுடே அக்டோபர் 4 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 4 தி ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே ஆர் வேர்ல்டு அனிமல் டே. ஸோ நம்ம அனிமல்ஸ் எல்லாமே நல்லபடியாக வெல்ஃபேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இயர்க்கான தீம் சேவ் அனிமல்ஸ், சேவ் த பிளானட். செகண்ட் நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப் விக்னன்ஸ் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேசத்தில் நடந்தது. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் இனியன் P ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ கிளைம்ட் நேஷ்னல் டைட்டில் அண்ட் 6 lakhs ப்ரைஸ் மணி. ஸோ இந்த நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப்பை ஹோஸ்ட் பண்ணது ஆந்திரா செஸ் அசோசியேஷன். ஸோ எங்கே நடந்தது காம்படிஷன்னு பார்த்தோம்னா விக்னன்ஸ் யூனிவர்சிட்டி ஆந்திரா. நம்முடைய இந்தியன் ரயில்வேஸ் ஃபர்ஸ்ட் அஷ்யூர்ட் டிரான்சிட் டைம் கண்டெய்னர் ட்ரெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க டெல்லி டு கொல்கத்தா. ஸோ இது டெல்லியில் துக்லதாபாத் டெர்மினலில் ஸ்டார்ட் ஆகி கொல்கத்தாவில் கான்பூர் டெர்மினலில் முடியுது. ஸோ இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதோட ஒரு முக்கியமான நோக்கம் நம்மளுக்கு ஸோ அந்த டெலிவரி அப்படின்றது 120 ஹார்ஸ்க்குள்ளே வித்தின் 120 ஹார்ஸ்க்குள்ளே டெலிவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் லாஜிஸ்டிக்ஸ் செக்டார்ஸ்லேயே ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த ட்ரெயின் இந்த சர்வீஸ் அப்படின்றது ஒரு பைலட் பேசிஸில் பை
கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்னால நடத்தப்படுது. ஸோ இந்த ட்ரெயின் அப்படின்றது வாரத்தில் 2 நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்று வெனஸ்டே, இன்னொன்று சாட்டர்டே. யூபிஎஸ்சி தன்னுடைய 99th ஃபவுண்டேஷன் டேயை மார்க் பண்ணி ஸோ நல்லபடியாக 100th year ஆஃப் சர்வீஸில் என்டர் ஆகுது. ஸோ யூபிஎஸ்சியோட சேர்மன் அஜய் குமார் இவர் அந்த மீட்டிங்கில் பேசும்போது அர்ப்பணிப்பு கொண்ட அந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக இந்தியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் ஒரு பிளேட் எ விட்டல் ரோல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 100th year ஆஃப் சர்வீஸை வந்து நினைவு கூறுற விதமாக ஒரு லோகோவும் ஒரு டேக்லைனும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக மை யூபிஎஸ்சி இன்டர்வியூ அப்படின்னு ஒரு நியூ போர்ட்டலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி அப்படின்னு சிவில் சர்வீசஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது 1926 இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் பல்சஸ். ஸோ பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடையணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய கேபினட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு மிஷன். 11,440 கோடி செலவில் நியூ டெல்லியில் இப்போ அப்ரூவ் ஆயிடுக்கு. ஸோ இது ஆத்மநிர் பாரத் இன் பல்சஸ் மிஷனை ஆதரிக்குது. ஸோ இந்த மிஷன் நம்மளுடைய பிஎம்னால ஸோ இது எப்போ இருந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னா இந்த 2025-26 ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 2030-31 நம்ம தன்னிறைவை அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக பார்த்தோம்னா 3 மெயின் பருப்பு வகையை வந்துட்டு வைக்கிறாங்க. துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மசூர் உற்பத்தி. ஸோ இந்த 3 உற்பத்தியில் இன்னும் நல்ல அதிகமாகணும் அப்படின்ற டார்கெட் வைக்கிறாங்க. மகாத்மா காந்தி சேவா அவார்டு. இந்த அவார்டு கர்நாடகத்தை சேர்ந்த ஹிஸ்டோரியன் ராமச்சந்திர குஹா அவங்களுக்கு கொடுக்கப்படுது இந்த 2025. ஸோ இந்த அவார்டு மெயினாக எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தியோட வாழ்வியல் தத்துவங்கள் எல்லாமே வந்து போய் சேரணும். ஸோ அவர் காட்டின அந்த அமைதி, அவர் காட்டின அந்த வழிமுறைகள் எல்லாமே இன்னைக்கும் நம்ம எடுத்துட்டு போகணும், இன்னைக்கும் இருக்க மக்கள் கிட்ட அந்த குணங்கள் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகத்தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ ஹிஸ்டோரியன் ராமச்சந்திர குஹா காந்தியை பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய தனிப்பட்ட வாழ்வியலிலும் பார்த்தோம்னா நிறைய கொள்கைகளை அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த அவார்டு இந்த 2025 ப்ரெசென்ட் பண்றாங்க. சர் கிரீக் டிஸ்பியூட். ஸோ சர் கிரீக் டிஸ்பியூட்னது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிற ஒரு பார்டர் இஷ்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து சர் கிரீக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அவங்க பாகிஸ்தான் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 96 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்பு. ஸோ நம்மளுக்கு குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பிளேஸில் வருது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு சிந்த் ப்ரொவின்ஸில் வருது. ஸோ நம்ம வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கான முக்கியமான ரீசன் ஃபஸ்ட்டு வந்து மரைடைம் செக்யூரிட்டி. செகண்டு ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட் இந்த பிளேஸ் தான். அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸும் இங்கே வந்து அதிகம். ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ஆயில் கேஸ் ரிசர்வ்க்கு இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி எதுவுமே யாருமே அங்கே எதுவும் பண்ணலை. ஏன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால எந்த ஆராய்ச்சியும் பண்ணலை. தேர்ட் ரீசன் எக்கலாஜிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ளமிங்கோஸ் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட தாயகமே இந்த பிளேஸ் தான். ஸோ இந்த 3 ரீசன்னால நம்ம சர் கிரீக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் நேம் என்னென்னா பேன்கங்கா. நம்மளோட அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாட்சி அந்த மாதிரி வந்ததுனால நேம் வந்து சர் கிரீக் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க இந்த ஸ்ட்ரிப்புக்கு.
ஸோ நம்ம இப்போ வேணும்னு சொல்லி தல்வேக் பிரின்சிபல் கொள்கையை முன்வைக்கிறோம், எங்களுக்கு வந்து சர்க்ரிக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ தல்வேக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லா ரூல். ஒரு ரிவர்லேயோ ஒரு வாட்டர்வே பவுண்ட்ரிலேயோ ப்ராப்ளம் வரும்போது இந்த தல்வேக் பிரின்சிபலை முன் வைப்பாங்க. ஸோ நம்ம இப்போ தல்வேக் பிரின்சிபலை முன் வைக்கிறோம் பாகிஸ்தான் கிட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தல்வேக் பிரின்சிபல்ன்றது ஒரு ரிவருக்கு தான் சூட் ஆகும், நீங்கள் எப்படி இது வந்து ஒரு ஸ்ட்ரிப், இந்த ஸ்ட்ரிப்புக்கு எப்படி நீங்கள் வந்து சூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கு. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ் என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணதுக்கு. ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கிளாஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.